ஃபேட் டு ஃபிட் கப்புள் வெல்னஸ் சென்டர். நீங்க உங்க உடல் எடையை குறைக்கணும் அல்லது அதிகரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு வெல்னஸ் சென்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியது அவசியம். மிஸ்டர் ஹரிராமன் பர்சனல் வெல்னஸ் கோச்சா இருக்காரு. அவருடைய கான்டாக்ட் டீடைல்ஸ், அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்பவே கான்டாக்ட் பண்ணி உங்க வெயிட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நண்பர்கள் நிறைய கேள்விகள் கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஒரு சில பேர் ரிப்பீட்டடாக ஒரே கேள்வி கேட்கும்பொழுது அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டோம்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம நண்பர்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். அதாவது அந்த கேள்வி என்னன்னா, ப்ரோ நான் இப்போ தான் புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு பிகினர் யூடியூபர். என்னுடைய சேனலில் நான் எவ்வளோ நேரத்துக்கு வீடியோஸ் போடணும், அதாவது ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணேன்னா அந்த வீடியோக்கு எவ்வளோ டைமிங்கில் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கு ஒரு பதில் தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு புது யூடியூபர், அதாவது பிகினர் யூடியூபராக இருக்கீங்க, இல்லை இதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ்லாம் அது ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்குங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு ரூபா கூட செலவாகாது. பட் நீங்கள் பண்ணுறது எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே முடிஞ்சால் அந்த லைக்கு, ஷேரு ஏதாவது ஒன்று தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம மேட்ருக்கு வரும். டேக் கேர் வெல் யூடியூப் சேனல் டாக்டர் பிரவீன் விஜயராகர் இந்த சேனலை நடத்திட்டு இருக்காருங்க. அக்குபஞ்சர், சிசிபி, போன் செட்டிங்ஸ், ஃப்ளவர் மெடிசின், வர்மா, இப்படி பல இயற்கை மருத்துவம் சார்ந்த வீடியோஸ் அவர் சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போவே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட முழு சப்போர்ட்டையும் கொடுங்க. ஸோ நீங்கள் ஒரு புது யூடியூபராக இருக்கீங்க, எவ்வளோ நேரத்துக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம்? இந்த கேள்விக்கு பதில் ஃபஸ்ட்டு அது உங்கள் கண்டென்ட்டை பொறுத்தது. இப்போ நீங்கள் என்ன கண்டென்ட்டில் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்க. எனக்கு பிடிச்ச ரெசிபின்னு பார்த்தோம்னா மட்டன் பிரியாணி, ஓகேங்களா? ஸோ ஒரு மட்டன் பிரியாணி செய்கிறது எப்படி நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா, அந்த மட்டன் பிரியாணியை பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அரை மணி நேரத்துக்கு வீடியோ எடுத்து அந்த வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு அது போர் அடிக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த 30 மினிட்ஸ் வீடியோவை எடிட்டிங்கில் போட்டு தேவையில்லாத விஷயங்களை எடிட் பண்ணிவிட்டு அதான் நீங்கள் அரை மணி நேரம் பண்ணது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவீங்க. பட் விஷுவலாக நீங்கள் காமிக்கும் பொழுது எது எது தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாததான் கட் பண்ணி ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு அந்த வீடியோவை நீங்கள் குறைச்சி அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு அது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த வீடியோ நல்ல ரீச்சாகவும் வந்துட்டு ஆகும். ஸோ வீடியோ டைமிங் அப்படிங்கிறது ஒரு சேனலுக்கு முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதில் நிறையா கண்டிஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ சும்மா குறுக்காம்போக்கில் வந்துட்டு நீங்கள் 5 நிமிஷத்துக்கு வீடியோ போடுங்க, 10 நிமிஷத்துக்கு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் ஒரு யூடியூப் கிரியேட்டரை வந்துட்டு சொல்ல முடியாது. ஸோ யூடியூப் சேனல் வச்சுருக்க எல்லாருமே கிரியேட்டர் தான், ஓகேங்களா? ஸோ உங்களை தான் வந்துட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களை நான் ஓப்பனாக வந்து சொல்லிட முடியாது, நீங்கள் இவ்வளோ நேரத்துக்கு தான் வீடியோ போடணும், இவ்வளோ நேரத்துக்கு போடாதீங்க அப்படின்னா சொல்லிட முடியாது. நான் அந்த கண்டிஷன்ஸை மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு திங், நீங்கள் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் புதுசாக உள்ளே வரீங்க அப்படின்னா ஷார்ட்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது ஷார்ட்ஸ் வீடியோஸை நான் சொல்லலைங்க, நார்மல் வீடியோஸே கொஞ்சம் டைமிங் கம்மியாக அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு ரீச் அப்படிங்கிறது நிறையவே கிடைக்கும். இன்னும் ஒரு படி மேலே ஷார்ட்ஸ் வீடியோஸ் நிறையா அப்லோட் பண்ணிங்கன்னா, ஒரு புது கிரியேட்டராக நீங்கள் உள்ளே வரீங்க, இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ் நிறையா அப்லோட் பண்ணும் பொழுது, ஏன்னா நார்மல் வீடியோ கம்பேர் பண்ணும்போது ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு வியூஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டு கிடைப்பாங்க. ஷார்ட்ஸ் வீடியோஸ் மூலமா ரீச் அப்படிங்கிறது டக்குன்னு வந்துட்டு கிடைக்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸுங்கிற ஒரு ஆப்ஷனே இல்லாத காலகட்டத்தில் நார்மல் வீடியோஸில் என்னதான் முட்டி மோதினாலும் நார்மல் வீடியோஸ் நல்லா இருந்தால் தான் வந்து வியூஸு, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே நமக்கு கிடைப்பாங்க. பட் ஷார்ட்ஸுங்கிற ஒரு விஷயத்தை இப்போ கொண்டு வந்துட்டனால ஷார்ட்ஸ் வீடியோஸ் மூலியமாகவே நமக்கு ரீச் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும். அப்போ நீங்கள் ஒரு புது யூடியூபராக இருக்கீங்க, இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, இல்லை இனிமேல் தான் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து நிறையா உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு ரீச்சு, சப்ஸ்கிரைபர்ஸ், வியூஸ் எல்லாமே வந்துட்டு அதிகமாக கிடைப்பாங்க. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, நீங்கள் நார்மல் வீடியோஸும் எப்படியும் அப்லோட் பண்ணுவீங்க, ஓகேங்களா? ஏன்னா நார்மல் வீடியோஸ் அப்லோட் பண்ணால் தான் நமக்கு ரெவன்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோஸ் மட்டுமே அப்லோட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதாவது ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்குன்னு தனியாக மானிட்டைசேஷன் கிரைட்டீரியான்னு இருக்குங்க. ஷார்ட்ஸ் வீடியோஸ் மட்டுமே அப்லோட் பண்ணுற சேனலுக்கும் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைக்கும். பட் நீங்கள் யூடியூப்பில் பணம் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னா நார்மல் வீடியோஸ் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் அதிகமாக சம்பாதிக்க முடியும். ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு உங்களுக்கு அந்தளவுக்கு ரெவன்யூங்கிறது வராது. நார்மல் வீடியோஸை கம்பேர் பண்ணும்போது பெருசாக வந்துட்டு வராது. அப்படிங்கிறப்ப நீங்கள் நார்மல் வீடியோஸ் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் நிறைய விளம்பரங்கள் ஆட் பண்ண முடியும், நிறைய உங்களால் பணமும் வந்துட்டு சம்பாதிக்க முடியும். ஸோ எடுத்த உடனே ஷார்ட்ஸ் வீடியோஸில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ரீச்சை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள், அதாவது உங்கள் க்ரோத்தை வந்து அதிகப்படுத்துங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் க்ரோ ஆகும் பொழுது நீங்கள் நார்மல் வீடியோஸும் நிறைய அப்லோட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரீச் அப்படிங்கிறது வந்துட்டு கிடைச்சிரும். ஸோ இது ஒரு பாயிண்ட்.
ஓகேங்களா. ரெண்டாவது பாயிண்ட்டு, நீங்கள் நார்மல் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்த சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் உங்களுக்கு எடுத்துக்குமோ அதை அப்படியே ஆசிட்டிஸ் வந்துட்டு போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன உதாரணத்தை எடுத்துக்கிறேனே, ஒரு மட்டன் பிரியாணி செய்கிற ரெசிபி வீடியோ நீங்கள் அரை மணி நேரத்துக்கு எடுத்துடுறீங்க, அதை எடிட் பண்ணால் 6 நிமிஷம் தான் வருது அப்படின்னா அந்த 6 நிமிஷம் கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், போதுமானது, வெல் அண்ட் குட். அதுக்கு மேலே இல்லைப்பா நம்ம வந்து இன்னும் லென்த்தான வீடியோஸ் போடுறது தான் வந்துட்டு யூடியூப்ல நமக்கு ரீச் அதிகமாக கிடைக்கும், அப்புறமா நம்ம புது சேனல் வேறையா, இந்த வாட்ச் டைம்ங்கிறது நிறைய கிடைக்கணும்னா லென்த்தி வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் வீடியோவோட லென்த்தை இழுத்தீங்கன்னா உங்கள் வியூவர்ஸ்க்கு அது போர் அடிக்கும் பட்சத்தில் அவங்க ரெகுலராக உங்கள் வீடியோஸை பார்க்க மாட்டாங்க. ஸோ நம்ம வியூவரை ரெகுலராக நம்ம கண்டென்ட்டை ஃபாலோ பண்ண வைக்கணும். இந்த ஒரு வீடியோ தான் என்னோட டார்கெட்டுன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக யூடியூப்ல முன்னேறவே முடியாது. தொடர்ந்து நமக்கு வந்து வியூவர்ஸுடைய சப்போர்ட் வந்துட்டு வேணும். அவங்க தொடர்ச்சியாக நம்ம வீடியோஸை வந்துட்டு பார்க்கணும். அப்போ அதுக்கு நம்ம போர் அடிக்காத அளவுக்கு நம்மளுடைய கண்டென்ட் வந்துட்டு மேக் பண்ணணும். அப்போ நான் சொல்ல ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஒரு வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த வீடியோவில் 5 நிமிஷத்துக்கு தான் சரக்கு இருக்குது, 4 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்கு மேலே எதுவும் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அது ஆஸ் இட் இஸ் அந்த 4 to 5 மினிட்ஸ்க்குள்ளேயே அந்த வீடியோவை நீங்கள் அவுட்புட் எடுத்து அதை நீங்கள் அப்லோட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வியூவர்ஸ்க்கு வந்து அது போர் அடிக்காது இல்லையா. அப்போ அவங்க அந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ தொடர்ந்து நம்மளோட வியூவர்ஸை நம்ம சேனலில் வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னா போர் அடிக்காத வீடியோஸை நம்ம அப்லோட் பண்ணணும். எய்தர் அந்த வீடியோ வந்து லென்த்தி வீடியோஸாக இருக்கா இல்லை லென்த் கம்மியாக இருக்காங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. எண்ட் ஆஃப் தி டே போர் அடிக்காத ஒரு வீடியோவாக அது இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க போதும். நான் ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, யூடியூப்ல அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறம் ஒரு மேட்டர் இருக்குது. அதாவது 8 நிமிஷம் அல்லது 8 நிமிஷத்துக்கு மேலே போடுற வீடியோஸ்க்கு அதிகமான விளம்பரங்கள் நம்மளால் ஆட் பண்ண முடியும். அப்போ நிறைய நமக்கு ரெவன்யூ வந்துட்டு வரும். ப்ராக்டிக்கலாக இது வந்து உண்மை தான். பட் நிறைய ரெவன்யூ வரணுங்கிறதுக்காக நீங்கள் வந்துட்டு இப்போவே நிறையா லென்த்தான வீடியோஸாக அப்லோட் பண்ணி வச்சிங்கன்னா அதுக்கு வியூஸ் போனால் தான் அந்த ரெவன்யூங்கிற ஒன்றே வரும். ஓகேங்களா, அதுதான் மெயின் பாயிண்ட்டு. அப்போ வியூஸே வரலன்னா நீங்கள் எவ்வளோ லென்த்தான வீடியோ போட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் நான் சொல்கிற இந்த 2 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று, புது சேனலாக இருந்தால் ஷார்ட்ஸ் வீடியோஸ் நிறையா போடுங்க. இன்னொன்று, உங்கள் கண்டென்ட்டுக்கு ஆக்சுவல் டைமிங் எவ்வளோ நேரம் எடிட் பண்ணும் பொழுது வருதோ அந்த டயத்தில் மட்டும் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள், வீடியோ இழுக்காதீங்க. ஸோ இந்த 2 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து உங்களை சந்திக்கிற மச்சி. பாய் ஃப்ரம் மீ பாபா. டாடா, பை பை, see you.